இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி வாங்க. தமிழ் தமிழ் கண்ணை திறந்து பாரு தமிழ். தமிழ் பாரதி, இப்பதானே குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா தமிழ் இவ்வளவு கஷ்டப்படுறா. டாக்டர் கூட என்னென்னவோ சொல்றாரு. எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல பாட்டி. தமிழ் இங்க வர்றப்போ நல்லாதான் இருந்தா, மயக்கம் தெளிஞ்சு நார்மலாவும் ஆயிட்டா. டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு கூட சொல்லிட்டாங்க. ஆனா திடீர்னு டாக்டர் கூப்பிட்டு தமிழுக்கு சின்னதா ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு டாக்டர் தான் கூப்பிட்டு பேசினாரு பாட்டி. அதுக்கப்புறம் கூட தமிழ் நல்லாதான் பேசிட்டு இருந்தா. திடீர்னு இப்படி ஆயிடுச்சு பாட்டி. தமிழ் மித்ரா என் ஃப்ரெண்டு தான் சாமி. இவதான் மித்ரா. எங்களுக்கு ஒரு பிரச்சனை, அது சம்பந்தமா உங்ககிட்ட சில சந்தேகம் கேட்கணும். அதுக்காக தான். நிறுத்து. பெரிய பாவத்தை பண்ணிட்டு நீ இங்க வந்திருக்க. தப்புன்னு தெரிஞ்சும் நிறைய தவறான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்க. அது உனக்கு தெரியுமா? சாமி, நீங்க என்ன சொல்றீங்க? நீ பேசாத. ஏன் முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்கள என்கிட்ட பேச சொல்லு. சாமி, நீ ஒரு ஆன்மாவோட விளையாடிக்கிட்டு இருக்க. அது உனக்கு தெரியுமா? நீ சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் உனக்கு சொந்தமானவனே கிடையாது. அவன் வேற ஒருத்தரோட சொத்து. அத நீ அபகரிக்கணும்னு நினைக்கிற. இப்ப வரைக்கும் அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனா இனிமே வரும். வரும் இல்ல, வந்துருச்சு. இனிமே உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் அது பாதிக்கும். உன்னோட ஆசைக்கு குறுக்க நின்னு தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்த அந்த ஆன்மாவை அதுக்கு சொந்தமானவங்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்து கோவப்படுத்திட்ட. இனிமே அது சும்மாவே இருக்காது. என்ன நீங்க பாட்டுக்கு கதை சொல்லிட்டு இருக்கீங்க? எதுவும் பேசாத. நான் சொல்றத மட்டும் கேளு. யார் அந்த ஆளு? எங்க இருந்து தான் புடிச்ச? என்னென்னமோ கதையெல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்கான். எப்படா வெளியே வருவேன்னு ஆயிடுச்சு. மித்ரா, ஒரு நிமிஷம் சொல்லு. இவ்ளோ நாளும் நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் கேள்வி கேட்காம பண்ணிருக்கேன். நான் முதல் தடவையா உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். என்னடி? இங்க பாரு, உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லன்றத பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சாமியார் சொன்னதை கேட்டல்ல, தயவு செஞ்சு காஞ்சிபுரம் போலாம். அவர் காரணம் இல்லாம சொல்ல மாட்டாரு. அங்க போனா கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்ல மித்ரா, பாரதி காஞ்சிபுரத்துல இருந்து வந்தவன என் வீட்டுல வேலை செஞ்சவங்க சொல்லிருக்காங்க. நாம அங்க போறதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது. உனக்கு என்னதான் ஆச்சுன்னு எனக்கு தெரியல நிஷா. என்னாலலாம் முடியாது. நீ வந்துதான் ஆகணும் மித்ரா. ஐயோ நிஷா. சரி ஓகே, வந்து தொலைறேன். அதுக்கப்புறம் இங்க வா அங்க வான்னு என்ன கூப்பிடக்கூடாது. அம்மா தாயே, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். சரி ஓகே, போலாம். பாரதி, அழாதம்மா. நம்ம தமிழுக்கு ஒண்ணும் ஆகாது.
இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆக்சிடென்ட் நடந்ததுனால தானே தெரிஞ்சது. இல்லைன்னா தெரியாமலே போயிருக்கும். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்குமா. எப்படி பாட்டி, எப்படி நல்லதுக்குன்னு எடுத்துக்கிறது? ஆதித்யாவுக்கும் ஹார்ட்ல பிரச்சனைன்னு சொல்லி இப்ப ட்ரீட் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா தமிழுக்கு வந்த பிரச்சனை. என்ன பாட்டி பண்றது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? உனக்கு மட்டும் இல்ல பாரதி, உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. அதையெல்லாம் ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். தமிழுக்கு எதுவும் ஆகாதுமா. இப்ப நீ தான் தைரியமா இருக்கணும். நீ தைரியமா இருக்க வேண்டிய நேரம் இது. அழாதம்மா, தமிழுக்கு ஒண்ணு ஆகாது. டாக்டர், எல்லாமே ஓகே தானே? பிளான் ஞாபகம் இருக்குல்ல? நீங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கொடுத்த இன்ஜெக்ஷன் ஒர்க் அவுட் ஆனதுல குழந்தைக்கு ஃபிக்ஸும் பல்ஸும் கம்மியா இருக்குன்னு சொல்லி பேரண்ட்ஸ கடைசியா நம்ப வச்சாச்சு. பர்ஃபெக்ட். இனிமே தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மினிஸ்டரோட குழந்தை அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரிக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. நாம இப்ப போட போற இன்ஜெக்ஷன் குழந்தையோட ஹார்ட்டை டெம்பரவரியா நிறுத்தி வைக்கும். குழந்தை செத்துருச்சுன்னு பேரண்ட்ஸை நம்ப வச்ச அடுத்த நிமிஷம் குழந்தைய மார்ச் வரைக்கும் கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் உடனடியா பின்னாடி வழியா மினிஸ்டர் குழந்தை இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடணும். போற வழியில நீங்க ஆல்டர்னேட்டிவ் இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணணும். உடனே குழந்தையோட ஹார்ட் பீட் நார்மல் ஆயிடும். இதை நீங்க எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. டைம் ஆச்சுன்னா காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. பிளான் கொஞ்சம் சொதப்பினாலும் இந்த குழந்தை யாருக்கும் பிரயோஜனப்பட மாட்டா. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? எஸ் டீன், ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பெரியவங்களுக்கு பண்ண சேம் ப்ரொசீஜர் தானே. ஐ வில் டேக் கேர். ஆதி, ஆதி,